ஹாய்ப்பா. மாதம் மாதம் நமக்கு வந்து வரவு வருதோ இல்லையோ, செலவு கரெக்டாக டான்னு வந்துடும். மாதம் பிறந்தாலும் சம்பளம் வருதோ இல்லையோ, 1ஆந்தேதி ஆனால் அந்த மாதிரி செலவு நமக்கு வருது. என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு தான். கரெக்டாக யாராவது ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடுறோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்தே காது வலி சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. நானும் ஸ்வெட்டர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வைடாடா மருந்து ஊற்றி விட்டுருக்கேன். அப்பயும் அது கேட்கல, ஒரே அழுதுகிட்டே இருந்தா. சரி காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு. அதுக்கப்புறமா பக்கத்தில் என்ன சொன்னாங்க, சீதளத்து மேலே கூட இருக்குங்க்கா, ட்ராப் போட்டு நீங்கள் மருந்து விடனா இந்த பூக்கற்பூரம் எண்ணெய் தேய்ச்சி விடுங்க அப்படின்னாங்களா. பூக்கற்பூரம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் ஆகிடுச்சு. காது வலி போயிட்டு காய்ச்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அப்புறம் தம்பி வைப்ஸ் இருந்துச்சா, அதை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா நினச்சி பிழிஞ்சு தொடச்சி விட்டுருந்தேன்னா அதே துணி தேட முடியலன்னுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீவர் செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஹெவியாக தலைக்கு ஏற விடக்கூடாது இல்லையா குழந்தைங்களுக்குலாம். அதனால் வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படியோ 103 இருக்குதுங்க ஜுரம். பேராசிட்டமால் எந்திரிச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. 6 ஹவர்ஸ் எழுந்து மருந்து வந்து நான் ஊற்றிக்கிட்டே இருந்தேன். அப்போயும் இதுவாகலை. ரொம்ப பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுவாக வளர்ந்து முகம்லாம் ஒரு நல்லா அழகாக ஜொலிக்கிற மாதிரி இருக்கும், அழகாகவே இருக்கும், ஒரு பூசினாப்பெல்லாம் இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஜுரம் வச்சிரும் பாப்பாவுக்கு மட்டும். அது ஏன்னே எனக்கே தெரியல. பாருங்கள் 103 வரும் பாருங்களேன். பாவமாகிடுச்சு. ரொம்ப அப்படியே சுருங்கி பார்த்துக்கிட்டா. இந்த கிளைமேட் வந்து ஒத்துக்கவே இல்லை. தயவுசெய்து பசங்க யார் வெளியே கூப்பிட்டு போனோம் நமக்கே போட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் அந்த மாதிரி. நானாக வந்து பனியில் போனாலே அந்த காதில் அந்த மஃப்ளர் எடுத்து கண்டிப்பாக போடுவேன். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீஃபாவது எடுத்து காதையெல்லாம் ஒரு பஞ்சு கிடைக்கும், பஞ்சு எடுத்துகிட்டு காதை வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி இருக்குது கிளைமேட்டு. ஸோ குழந்தைங்கன்னு பார்க்கும்போது ஹெவியாகவே வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன தான் பார்த்துக்கிட்டாலுமே அந்த மாதிரி தான் வருது. ஒன்றும் சொல்ல முடியல. கிளைமேட்டை போய் நம்ம என்ன அடிக்கவும் முடியும். அது மாறிட்டு தான் இருக்கும். ஆனால் நான் சேஃபாக நம்ம பசங்க நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து ஸ்வெட்ரு போட்டுக்கோங்க, காதில் குல்லாக் போட்டு கூப்பிட்டு போங்க. 102 103 இல்லை 102 இருக்குது. அந்த 1.9 இருக்கு இல்லையா, 101.9 இருக்குது. அது வந்தாலே 102 தான். ஃப்ரெண்ட்ஸ், பசங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.